ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. வீடியோ எப்படிங்க சிஸ்டர் இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான். ஏன்னா கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ஹோம் பேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்ஷாட்டுங்கிற ஆப்க்குள்ளே நம்ம போய்க்கலாம். இப்போ இன்ஷாட்குள்ளே போனீங்கன்னா, இந்த 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே நியூ போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கேலரியில் இருக்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ அது ஷோவ் ஆகும். நம்ம எது எடிட் பண்ணுறோமோ அந்த இது நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கேன் ஒரு 2 வீடியோ. அதை தான் இப்போ நான் எடிட் பண்ண போகிறேங்கிறனால அந்த 2 வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒன்று வேணுனாலும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை 2 வீடியோ வேணுனாலும் நீங்கள் 2 வீடியோ எடுத்துக்கலாம். நான் 2 வீடியோ எடுத்துகிட்டு ரைட் சைடில் இருக்கிற அந்த டிக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்க இந்த கேன்வாஸுங்கிற ஆப்பிள் டச் பண்ணிங்கன்னா, ஃப்ரேம் வந்து நமக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு, அதாவது நம்ம ஷார்ட்ஸாக பண்ணுறோமா, இல்லை இன்ஸ்டாகிராமா, இல்லை லாங் வீடியோ நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறது ஆப்ஷன் தான் அது. நான் வந்து ஷார்ட்ஸு தான் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் நம்ம வந்து வேறு யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸ் போடுறது, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரி ஆப்ஷன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே எனக்கு ஓகேவாக இருக்கிறனால நான் டிக் பட்டன் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மியூசிக்குங்கிற ஆப் இருக்குது. மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணுவேன். ரெக்கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டன் டச் பண்ணிங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். அப்புறம் அந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பேசலாம். நம்ம என்னென்ன பேசணுமோ அது எல்லாமே ஃபுல்லாக நம்ம பேசலாம். போதும் இந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் டிக் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் தெளிவாக நான் பேசல, திருப்பியும் நான் முதலேருந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த டெலிட் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே டெலிட் ஆயிடும். நீங்கள் திருப்பியும் அந்த ரெக்கார்ட் பட்டனை டச் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிக்கலாம். மை மியூசிக்குள்ளே போனீங்கன்னா, நம்ம ஃபோனில் இருக்க, அதாவது நம்ம மியூசிக்கு ஃபோனில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மியூசிக் பிளேயரில், அதிலேருந்து மியூசிக்கெல்லாம் இப்போ இதில் இருக்கும் மை மியூசிக்கில். இல்லை நம்ம எதாவது வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோவோட மியூசிக்கும் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த மியூசிக் வேணுமோ நீங்கள் அதை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இது எதுவுமே வேணால், நான் ஓன் வாய்ஸ் பண்ண போகிறனால நான் ரெக்கார்டிங் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பேக் பட்டன் அழுத்தி நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி தாங்க இந்த மியூசிக் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் இருக்க டிக் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா அந்த 2 ஆப்ஷனுக்கும் ஓகே, அவ்வளோதான். எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சும்மா பேசிக்கே தெரியலை அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். நான் இந்த மாதிரி தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். தப்பாக இருந்தாலும் தெரியாதது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு என்ன வேணும், நான் என்ன சொல்ல வரேங்கிறது டெக்ஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த ப்ளவுஸ் ப்ரைஸ் என்னவா இருக்கும், கெஸ் த ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த ரைட் சைடுக்கு டிக் பட்டன் அழுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இதாகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேசியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு தள்ளிகிட்டே வரலாம். இல்லை நான் பேசுகிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த 1.00 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட் சைடு இருக்க டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் எடிட் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம். எனக்கு தெரியலைனாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் தெளிவாக வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இன்ஷாட்டுங்கிற அந்த வாட்டர் மார்க் அது போகணும் அப்படின்ட்டு இருந்தால், ஆட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது போகணும் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெருக்கல் குறி இப்படி டச் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ட்டு வந்திருக்கு. அந்த இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆடு தான் உங்களுக்கு வரும். அந்த ஆடு ஃபுல்லாக பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து அந்த மார்க் வந்து அந்த பெருக்கல் குறியாக இருக்கிற மார்க் வந்து நமக்கு போயிடும். இல்லை நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்கல, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலைன்னா அது வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. அந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிற சிம்பிள் வந்து நமக்கு, அதாவது இன்ஷாட்டுங்கிறது வந்து ரிமூவ் ஆகாது. அந்த ஆடு ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு ரிமூவ் ஆகும். மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே சேவுங்கிற பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் சேவ்னு கேட்கும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.